நமஸ்காரம். நேத்திக்கு நவராத்திரியோட 4வது நாள் ரொம்ப அழகாக நடந்தது. எங்கே அப்படின்னா செல்லியம்மன் தாம்பரம், அந்த முடிச்சூர் போகிற ரோட்டில் குளத்தங்கரை செல்லியம்மன் அழகாக குஞ்சு போல் அழகாக சின்ன உருவம், ஆனால் கீர்த்தி பெருசு. மூர்த்தி சிறுசு, கீர்த்தி பெருசு. இவாள்லாம் என்னென்னா கிராம தேவதைகள். கிராம தேவதைகளில் ஒன்று. ரொம்ப அழகான அலங்காரம். உற்சவமூர்த்திக்கு என்னென்னா அழகாக சிவலிங்கத்தோடு அழகாக கட்டி பிடிச்சிட்டு ஒரு அழகான ஒரு தம்பதி சகேதராக ஒரு அலங்காரம் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப 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 கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அங்கே நாங்கள் ஆஸ் யூஷுவல் தேவி மகாத்மியம், காமாட்சி கவச்சம், அதுக்கப்புறம் மானசீக பூஜை இதெல்லாம் நாங்கள் பாராயணம் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. அது போக நாங்கள் நிறைய குட்டி 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 அம்பாளோட பாட்டுகள்லாம் பாடினோம். கேட்கறதுக்கும் அமிர்தமாக இருந்தது. கண்ணுக்கும் செவிக்கும் சரியான விருந்து, பயங்கரமான விருந்து. ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கும் மேலே எய்த்தாப்பில் நல்ல இந்த பின்பக்கெல்லாம் குளமாக இருந்ததுனால நல்ல இயற்கையான காற்று வேறு. அவ்வளோ அழகாக எதமாக இருந்தது. நாங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. வாய்ப்பு கொடுத்த அந்த கோவில் அவளுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்கள் குழுவில் வந்தவ அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. கிளிப்பிங்ஸ்லாம் நான் போடுறேன், இங்கே பாருங்கோ. சுவாமியோட அலங்காரம் எப்படி இருக்குது, உற்சவமூர்த்திக்கு என்ன அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் பாட்டுக்கள்லாம் பாடியிருக்கா. கேட்க ஆனந்தமாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப அதாவது முன்னே ஒன்று பக்தி அப்படிங்கிறது எப்படி வேணால் இருக்கலாங்க. அதே மாதிரி நம்ம எப்படி வேணால் நம்ம கடவுளை வர்ணிக்கலாம். சில பேர் வார்த்தைகளால் வர்ணிப்பா, சில பேர் புஷ்பங்கள் போட்டு அப்படி அழகாக வர்ணிப்பா, சில பேர் அலங்காரம் பண்ணி வர்ணிப்பா, சில பேர் இந்த மாதிரி பாடல்கள் பாடி வர்ணிப்பா. இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்குது, ரொம்ப விதங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு நாம சங்கீர்த்தத்துக்கு உண்டான அழகான வழிகள், எளிமையான வழிகளும் கூட. சில பேர் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னா கை தட்டுவா, அது கூட ஒரு பக்தி தான். ரொம்ப அழகாக அந்த என்ன பாட்டோ என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக கைத்தட்டி ரசிப்பா, அது கூட பக்தி தான். ஸோ இதுக்கு நம்ம கற்றுக்கணும், படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஸோ பக்திங்கிறது பல ரூபத்தில் இருக்குது. ஸோ இது ஒரு அழகான ரொம்ப அழகாக பாடினா. எங்கள் குழு ஆட்கள்லாம் ரொம்ப அழகாக பாடினா. அவள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அழகாக இருந்ததுங்க அந்த அலங்காரமும். பாட்டும் நல்ல கம்பீரமாக நல்ல சபை நிறைஞ்சு இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் குழு பேர் பாலா மகளிர் சங்கம் மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட எவ்வளோ பெரிய பெரிய சரக்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகான பொக்கிஷங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த நவராத்திரியில் ஒவ்வொருத்தரும் அதை வெளியில் கொண்டு வந்து இது பண்ணும்போது ரொம்ப அழகாக சந்தோஷமாகவும் இருக்கும், பெருமையாகவும் இருக்குங்க. ஸோ இந்த கோவிலில் அவகாசம் கொடுத்தவாளுக்கு ஒரு பெரிய நன்றி. எங்கள் குழுவில் வந்தவ அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. இயற்கைக்கும் நன்றி. ரொம்ப 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 சந்தோஷம். இன்றைக்கி ஒரு ஆற்றுக்கு நாங்கள் போகிறோம். அதோட கிளிப்பிங் நாளைக்கு நான் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோ. நான் நேற்றையே உங்கள்கிட்ட சொன்னேன், கமெண்ட் அடிக்க தான் எங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் அப்படின்னு நான் சொன்னேன். எங்களுக்கு நீங்கள் உற்சாகம் கொடுக்க நீங்கள் கடவுளுக்கும் அம்பாளுக்கும் நீங்கள் ஒரு கமெண்ட், அவளுக்கும் ஒரு உற்சாகம் கொடுத்த மாதிரி ஆகும். இன்டைரக்டாக நீங்கள் அவளையும் நீங்கள் கமெண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பண்ணுங்கோ. நான் படித்து அந்த ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிக்கும்போது நாங்கள் எல்லாருமே ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். அம்மா அம்மா உன்னை அடிபணிந்து அபிநமோ தொழுபவர்க்கு, அம்மா உன்னை அடிபணிந்து அபிநமோ தொழுபவர்க்கு, அலைகள் போல அல்லல் வந்தால் அகற்றிடுவார் நீயே அம்மா, அலைகள் போல அல்லல் வந்தால் அகற்றிடுவார் நீயே அம்மா. அம்மா அம்மா துர்க்கை அம்மா, அன்புடனே பாட வந்தோம் துர்க்கை அம்மா. வருவே வெண்தாமரை மீதில் வெள்ளை பட்டணிந்து, வெண்தாமரை மீதில் வெள்ளை பட்டணிந்து, வீணையை கையில் ஏந்தி ஓலை சுருள் பிடித்து, வீணையை கையில் ஏந்தி ஓலை சுருள் பிடித்து, கல்வியும் செல்வமும் வீரமும் தருவார்.
தருவார் பாடிடுவோம் வருவே கலைவாணியை பாடிடுவோம் வருவே உமையை பேச வைப்பால் உற்ற துணையாயிருப்பான் ஊமையை பேச வைப்பான் உற்ற துணையாயிருப்பான் உலகத்தில் கல்வியை பெருகிட செய்வான் உலகத்தில் கல்வியை பெருகிட செய்வான் நல்லவனாவின் நடனம் புரிவான் நல்லவனாவின் நடனம் புரிவான் நலமுடன் வாழ வைத்து அருளையும் தருவார் நலமுடன் வாழ வைத்து அருளையும் தருவார் பாடிடுவோம் வருவே கலைவாணியை பாடிடுவோம் வருவே நவராத்திரி பூஜைகளில் கடினமாயிருப்பாள் நவராத்திரி பூஜைகளில் கடினமாயிருப்பாள் நாள்தோறும் ஒவ்வொரு அவதாரம் எடுப்பாள் நாள்தோறும் ஒவ்வொரு அவதாரம் எடுப்பாள் பாலும் பழமும் காம்புலம் வைத்தே பாலும் பழமும் காம்புலம் வைத்தே பணிந்திடுவோம் நாம் சகல கலாவலியை பணிந்திடுவோம் நாம் சகல கலாவலியை பாடிடுவோம் வருவே கலைவாணியை பாடிடுவோம் வருவே கலைவாணியை பாடிடுவோம் வருவே கருணை முகம் திருவிளக்கின் மொழியினிலே திகழும் முகம் தேவி முகம் இருளிலையின் மொழியினிலே முகம் தேவி முகம் இருநீந்த ஓரிடமா வேகாட்டில் வாழும் முகம் திருவிளக்கின் மொழியினிலே திகழும் முகம் தேவி முகம் இருநீந்த ஓரிடமா வேகாட்டில் வாழும் முகம் சஞ்சமென்று வருபவரை தயவாக அருளும் முகம் கருமாரியம்மையின் கருணை முகம் அருள்வாரி வழங்கிடும் அன்பு முகம் கருமாரிய